விரிச்ச வலையை கூட சும்மா அசால்ட்டா பிச்சு எரிஞ்சிட்டாளே. இவ்வளோ புத்திசாலித்தனத்தை வச்சு அவ எதுக்கான கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்? சார் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும் புத்திசாலித்தனம் வேணாமா சார்? இன்னும் விழலே நினைச்சேன். ஒரு வாட்டி தோக்க வேண்டியது, அப்புறம் என்னை வந்து இங்கே வெறுக்க வேண்டியது. இனிமே இங்க வரும்போது உனக்கு டைம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா. இங்க வந்துட்டு ஒழுங்கா திரும்பி போனோம்ல. சாரி சார். ஒரு சிபிசி ஐடி ஆகிற மூளை அவளுக்கு. பேசாம அந்த வேலைக்கு போகாம கவர்மெண்ட்ஸை தான் நடத்துவேன்னு பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்கு பாரு. சார் முறைத்திறனி மகாவை நீங்க பாராட்டி இருக்கீங்க சார். தெரியண்டா, தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். அப்போ சரி. எதிரியா இருந்தாலும் இவ்வளோ பிரில்லியண்டா மூவ் பண்ணும்போது பாராட்டாம இருக்க முடியாதே. சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த மகா மூளைக்காரி தான். எனக்கு எதிரியா இருக்கிற எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. நமக்கு எதிரில் நின்று ஆடுறவன் ஸ்ட்ராங் பிளேயரா இருந்தா தானே ஆட்டத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். சார் சுவாரஸ்யம் இருக்கு, ஆனால் சுறுசுறுப்பு இல்லையே சார். அதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம டீம் பிளேயர் வெண்ணிலா அங்க இருக்காள்ல, அவளை மறுபடியும் நம்ம டீமுக்கு கூட்டிட்டு வருவோண்டா. அதுக்கப்புறம் பாரு ஆட்டம் எப்படி சூடு பிடிக்க போகுதுன்னு. ஓ அவ்வளோதான் மேடம், மெட்டீரியல்ஸ் இறக்கியாச்சு, நாங்கள் கிளம்புறோம். ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் சார், நாங்கள் வரோம் சார். விஜய் அக்கா இன்டர்நேஷனல் ஆர்டர்னு சொன்னாங்க, நிஜமாவாக்கா? ஆமா மீனா, நம்ம தான் சாம்பிள் பீஸ் தைச்சோமே. தச்சோம், அதுவும் நம்ம நாட்டுக்குள்ள தான் எங்கேயோ போகுதுன்னு நினைச்சேன். உங்க கைவண்ணத்துல ரெடியாக போற ஏர் ஹோஸ்டஸ் யூனிஃபார்ம் உலகம் ஃபுல்லா சுத்தி வர போகுது மீனா. 3 நாள் தான் நமக்கு டைம் இருக்கு, உடனடியா வேலையை ஆரம்பிச்சிடலாம். தைக்கிற மெட்டீரியல் உலகம் முழுக்க சுத்துதோ இல்லையோ, இந்த ஒரு ஆர்டர்ல நான் உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அனி வாங்க. நானா? எதுக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குறீங்க? வாங்க, உங்க கையால எல்லாருக்கும் முதல்ல மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுங்க. அண்ணி ஏன் தயங்குறீங்க? நானும் பிரியா எக்ஸ்போர்ட்ஸோட ஆர்டர் வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த ஆர்டர் நமக்கு வந்தே ஆகணும்னு மனசுக்குள்ள உறுதியா நீங்க நினைச்சதுனாலதான் எவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் இந்த ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. அண்ணி வாங்க, வந்து சந்தோஷமா உங்க கையால எல்லாருக்கும் முதல்ல மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுங்க. எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அண்ணியோட கண்ட்ரோல் தான். அவங்க முதல்ல சொன்ன மாதிரி விஜய் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. மீனா, கட்டிங் எல்லாம் நீ சேர்த்து பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் அன்னிக்கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க, சரியா? ஜீவா வாங்கிக்கோங்க.
ஹலோ வெண்ணிலா. நான் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா வந்தேன். அது பொறுக்காத இந்த கடவுளுக்கு உன்னை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஏய், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோஷம் இதெல்லாம் வரவே வராதா? எவ்ளோ திட்டினாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே நிக்கிறியே. வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ. ஏமா அது என்னவோ நீ திட்டுனா மட்டும் அப்படியே ஜில்லுன்னு இருக்குமா, குற்றாலத்துல நனையிற மாதிரி. வேற யாரை பார்த்தோம் எனக்கு இப்படி லவ் ஃபீல் ஆனது இல்லை பேபி. என்ன மாதிரி உன்கிட்ட எவ்வளவு ஏமாந்திருக்க மாட்டா. எல்லாம் என் தலை எழுத்து. ஏமா நீ ஏமாந்ததை பத்தி பேசுனதுதான் எனக்கு ஞாபகமே வருது. அன்னைக்கு நான் கொடுத்த ஐடியாவை கேட்டு எங்க நீ கிட்னி வித்துருவியோன்னு பயந்துட்டே இருந்தம்மா. ஏமா நீ அப்படி ஒன்றும் யோசிக்கலையே? உன் ஐடியாவை ஒரு தடவை கேட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமா உன் ஐடியாவை நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை நம்பதாமா செய்யறேன். நீ தான் மாமாவை நம்பவே மாட்டேன்ற. நம்பிக்கைதாம்மா வாழ்க்கை, நம்பு. ஒரு நிமிஷம் இரு. இங்க பத்தியா, உனக்காக நான் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஏய் இரு. அட ஏமா எப்ப பார்த்தாலும் கோவத்திலே இருக்காதுமா. புருஷன் பொண்டாட்டிக்கு பொட்டு வச்சு விடுறது ஒரு குத்தமா? என்ன புருஷன் பொண்டாட்டியா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஒரு பக்கம் விடாம அந்த கதையெல்லாம் சுக்கு நூறா கிழிச்சு குப்பையில தூக்கி போட்டாச்சு. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு துண்டு பேப்பர் கூட விடாம ஒட்டி எடுத்துட்டு வந்திருக்கம்மா. வெண்ணிலா, நம்ம ஒன்னா இருந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறப்ப உன்னை மிஸ் பண்ணதுக்காக எவ்வளவு நான் ஃபீல் பண்றேன் தெரியுமாமா? இப்பெல்லாம் உன்னை பார்க்கலனா ஒரு நாள் கூட எனக்கு ஒரு யுகமா தெரியுதுமா. தினம் தினம் பழைய படம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பேசினாலே எனக்கு அப்படியே தலை வலிக்குது ஜீவா. தயவு செஞ்சு வாயை முடிக்கிட்டு போ. ஏமா உன்னை விட்டு என்னால போக முடியல வெண்ணிலா, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. நீ இல்லாத இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கவே இல்லைம்மா. உன் கூடவே இருக்க நான் என்ன வேணா செய்வேம்மா. நமக்கு நடுவுல வேற யாரும் வர முடியாது தெரியுமா? இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. வந்துட்டேன் சார். என்ன ஆள் இவன்? மகா எப்படி மகா?